Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் பூந்தி. இந்த ஸ்வீட் பூந்தியை ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரா அண்ட் பேக்கரியில கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே பண்ணலாம். வாங்க இந்த பூந்தி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 10 ஏலக்காய். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்க 1 கப் கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பூந்தி சுடுறதுக்கு மாவோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோசை ஊத்துற மாவோட பதத்தை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு இந்த மாவை நம்ம இப்போ ரெடி பண்ணணும். பாருங்க, இந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் நம்ம கரெக்டாக மாவு கரைச்சாதான் பூந்தி நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை பாகை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி சர்க்கரை கரையிறப்ப கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பாகோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை இறக்கிடணும். இப்படி நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது ஒரு ஒற்றை பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம சர்க்கரை பாகை இறக்கிடலாம். ஒரு வாணலில் பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டி வச்சு தான் நம்ம இன்னைக்கு பூந்தி ரெடி பண்ண போகிறோம். எண்ணெயோட பதம் நம்ம மாவு இப்படி எண்ணெயில் போட்ட உடனே எழும்பி வர அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பதத்தில் இருக்கணும். இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு மேலே இந்த மாதிரி நம்ம மாவை ஊற்றணும். நீங்கள் கரண்டி எதுவும் தட்டவோ கரண்டி மேலே தேய்க்கவோ கூடாது. மாவு அது தானாகவே எண்ணெயில் விழ ஆரம்பிக்கும். அப்படி தானாக விழும்போது தான் உங்களுக்கு பூந்தி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். மேலே வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா பூந்தி நீட்டாகவோ இல்லை தட்டையாவோ விழக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாவோட பதம் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் பூந்தி இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். மாவு கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கரெக்டான பதத்தில் கலக்கல அப்படின்னா பூந்தி அதோட ஷேப் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரவுண்டாக கிடைக்காது. ஒரு தடவை மாவு ஊற்றும் போதும் கரண்டியை நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு மாவு ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு முதல்ல போட்ட மாதிரி பூந்தி நல்லா அதே ஷேப்பில் அழகாக வரும். அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு ஊற்றும் போது அது நல்லா உடனே மேலே எழும்பி வரும். இது ஒரு 30 செகண்ட் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. 30 செகண்ட் நல்லா இது வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த பூந்தியை சேர்த்துடலாம். பூந்தியை சேர்த்து நல்லா சர்க்கரை பாகு கூட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பூந்தியை கலக்கும் போது சர்க்கரைப்பாகு பூந்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பூந்தியில் சர்க்கரைப்பாகு நல்லா ஊறும்போது பூந்தி அந்த சர்க்கரைப்பாகு எல்லாத்தையும் நல்லா இழுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடும். இப்போது இந்த பூந்தியை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நம்ம இதை ஊற விடணும். இடையில அப்பப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பூந்தி சர்க்கரை பாகை எல்லாமே நல்லா உறிஞ்சி எவ்வளோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரையோட இனிப்பு அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பூந்தி இந்த சர்க்கரை பாகை எல்லாமே நல்லா இழுத்து உள்ளே ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு சுவையில் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமான ஒரு ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.